இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி மீது அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். அரசின் உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு அண்ணா பல்கலை வழக்கில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், இது தொடர்பான விவரங்கள். அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கைக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையிலும் அவர் மீதான குற்றச்சாட்டை சாத்தியம் அமைச்சர் ரகுபதி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பா இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல தீர்ப்பானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைத்ததாக மக்கள் சொல்லக்கூடிய நேரங்களில் எதிர்கட்சி தலைவர் இழிவான அரசியல் செய்வதாக அமைச்சர் ரகுபதி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இல்லாத சார்களை உருவாக்கி இழிவான அரசியல் செய்யும் ஒரே சார் பழனிசாமி சார்தான் என்று கடுமையாகவும் அவரை சாடியிருக்கிறார். திமுக அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் இந்த வழக்கில் விசாரணை முடிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பதாக அமைச்சர் ரகுபதி தனது அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சட்டமன்றத்திலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார்கள் எனவும், அதே போல 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்து வைத்த சாட்சியங்கள் வலுவான வாதங்களின் மூலம் விரைவாக தீர்ப்பு பெறப்பட்டு நீதி உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் பாதிக்கப்பட்டோருக்கான நீதியை விரைவாக பெற்றுத் தருவதிலும் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளதாகவும் அதற்கு சான்றாக இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது, இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது என்றும் அமைச்சர் ரகுபதி அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதிமுக காலத்தில் நடைபெற்றக்கூடிய பாலியல் வழக்கான பொள்ளாச்சி பாலியல் வழக்கினுடைய குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக உண்மையான நடவடிக்கை எடுக்காமல் இழுத்தெடுத்தது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். அந்த வழக்கில் நீதி கிடைக்க 6 ஆண்டுகள் ஆனது எனவும், ஆனால் 5 மாதங்களில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்க செய்திருப்பது தமிழ்நாடு முதலமைச்சர் என்று அதிமுக காலத்தில் நடைபெற்ற பொள்ளாச்சி பாலியல் வழக்கை ஒப்பிட்டு அமைச்சர் ரகுபதி எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் அந்த விரைவான நீதி கிடைத்த வயிற்றெரிச்சல்ல என்ன செய்வது என்று தெரியாமல் வழக்கம் போல தனது புழுகு மூட்டைகளை பழனிசாமி அவித்து விடுவதாகவும் அமைச்சர் கடுமையான வார்த்தைகள் மூலமாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி ஞானசேகரன் தான் என நீதிமன்றம் உறுதி செய்திருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மாணவிகளை அச்சுறுத்தி அவர்களை கல்வி நிலையங்களுக்கு செல்ல விடாமல் அச்சுறுத்த வேண்டும் எனும் அற்ப புத்தியோடு யார் அந்த சார் என அருவருப்பு அரசியல் செய்த பழனிசாமியின் இழிவான அரசியல் அம்பலப்பட்டிருப்பதாகவும் கடுமையான வார்த்தைகள் மூலமாக எதிர்க்கட்சி தலைவரை தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவும் தனது அறிக்கையில ஞானசேகரன் யாருடன் பேசவில்லை, அவனின் செல்போன் பிளைட் மோடில் தான் இருந்தது, அவன் யாருடன் பேசவில்லை என்பது அறிவியல் ரீதியாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த சூழல்ல பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி பெற்று தருவதை விட இந்த நிகழ்வை வைத்து திமுகவின் மீது எப்படியாவது களங்கம் சுமத்தலாம் என கேவலமான அரசியல் செய்து பழனிசாமி பொருள் நாடகம் தோற்று போனது என்றும், கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் மீண்டும் அதே பொய்யை எதிர்க்கட்சி தலைவர் தூக்கி கொண்டு வந்திருக்கிறார் எனவும் கடுமையான வார்த்தைகள் மூலமாக அமைச்சர் ரகுபதி எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளரை கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு பெண்களின் உரிமைகளை உயர்த்தி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் துளி அளவும் சமரசத்துக்கு இடம் தராமல் ஆட்சி செய்யும் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு துன்பம் விளைக்கும் எந்த குற்றவாளியும் தப்ப முடியாது என்பதற்கு இந்த வழக்கின் தீர்ப்பே ஒரு சாட்சி என்றும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.